சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் தோழர்கள் அவரை அணுவணுவாக பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சுக்கும் அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் அதே போல திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் இஸ்லாமிய நேயறிஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். பொய், புறம் பேசுவது, கோல் சொல்வது, அநாகரீகமாக நடந்து கொள்வது, நேரத்தை வீணான காரியங்களில் செலவழிப்பது, பார்க்க கூடாத விடயங்களை பார்ப்பது, கேட்கக்கூடாத விடயங்களை கேட்பது, இவைகள் ஒரு முஸ்லிமுக்கு ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல ஏனைய மாதங்களிலும் ஏனைய காலங்களிலும் தடை செய்யப்பட்டு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அந்த ஏனைய 11 மாதங்களில் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும், இதற்கான ஒரு சிறந்த பயிற்சிக்களமாக இந்த ரமலான் மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகள் குறித்துதான் நாங்கள் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாகவும் தெரிந்து கொள்ள போகின்றோம். இதனை வழங்குகின்றார்கள் பண்டார்வளை கொளத்தென்ன மஸ்ஜிதுல் அஸ்ஹர் பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் சதுகத்துல்லாஹ் ஜாமி ஹசரத் அவர்கள். الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار حلبة لمن أراد أن يذكر أو أراد شكورا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله إني أوصيك وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العظيم وقال النبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث كما قال عليه السلام. பாருலகை படைத்து பரிபாலிக்கும் வல்ல இறைவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மாக்களாக வாழ்ந்து கொண்டவர்களை மனித புனிதர்களாக மாற்ற வந்த சத்திய சீலர் சன்மார்க்க போதர் சர்தாரே ஆலம் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றினை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறைநேசர்களே, நேயர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்திலே சிறந்தவர்களாக
அல்லாஹ் அதிகமான இரக்கம் வைத்தவர்களாக உலகத்திலே படைத்த படைப்புகளிலே அழகான படைப்பாக அல்லாஹ் குர்ஆனில் கூறக்கூடிய அழகான படைப்பு என்றால் இந்த மனிதன சமுதாயத்தை அல்லாஹ் கூறுகிறான். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான வடிவத்திலே படைத்திருக்கிறேன் என்று கூறும் அளவுக்கு படைப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு 2 வழிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒன்று, அவன் நல்லவனாக உலகத்திலே வாழ்ந்து சுவர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு வழி. இரண்டாவது, அவன் தன் நப்சுடைய வழியோடு இருந்து பாவம் செய்து அவன் நரகத்தை அடையக்கூடிய வழி. இதற்காக வேண்டி மனிதன் மனிதனாக வேண்டும், மனிதன் புனிதனாக வேண்டும், மனிதன் உலகத்திலே நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில சந்தர்ப்பங்களை, சில அவகாசங்களை, சில மாதங்களை, சில வாரத்திலே ஒரு நாளை, வருடத்திலே ஒரு மாதத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கி அவன் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய இரக்கம், அல்லாஹுடைய பாசம் மட்டிட முடியாது. அந்த அளவில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய எங்களோடு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். உலகத்திலே மனிதன் தவறு செய்தால், மனிதன் பாவம் செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை செய்யும் வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் தப்பு செய்கிறான், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அல்லாஹுக்கு மாற்றமாக உலகத்திலே வாழ்கிறான் என்றால் அவன் அந்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே கூறி தௌபா செய்யும் வரைக்கும் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, நேயர்களே, அல்லாஹுடைய இரக்கம் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுல இரக்கம் உள்ளவன், அந்த அளவுல பாசம் உள்ளவன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டு அந்த தவறை அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அந்த தவறை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹு தாலாவிடம் மனமொன்றி தௌபா செய்து மீட்சி பெறுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தௌபாக்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுல இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை, மனிதன் செய்யக்கூடிய தப்புகளை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அழுது மன்றாடி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ், அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் எத்தனையோ பேருக்கு இந்த ரமலானுடைய மாதம் சந்தர்ப்பமாக அமையவில்லை. சிலர்கள் நோயோடு வீட்டிலே இருக்கிறார்கள், சிலர்கள் நோயோடு வைத்தியசாலைகளில் இருக்கிறார்கள், சிலர்கள் அவர்கள் தப்பு செய்தார்களோ இல்லையோ ஆனாலும் அவர்கள் ஜெயிலிலே இருக்கிறார்கள், கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த மாதத்தை தந்திருக்கிறான், நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். உலகத்திலே மிக பெரும் செல்வம் எதுவென்று தெரியுமா நேயர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே? உலகத்திலே பணம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய செல்வம் அல்ல. உலகத்திலே மனிதனுக்கு வீடு வாசல்கள் இது கிடைக்கப்பட்ட பெரிய செல்வம் கிடையாது. அதே போன்று வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, இவைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய செல்வம் கிடையாது.
ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய செல்வம்தான் அவன் ஆரோக்கியமாக உலகத்திலே வாழ்வது, அவன் நோய் இல்லாமல் வாழ்வது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு கோடி கணக்கில் செல்வம் இருந்தாலும், அந்தஸ்திலே அவன் உயர்ந்தவனாக உலகத்திலே இருந்தாலும், அவன் நோயோடு படுத்த படுக்கையிலே இருக்கிறான் என்றால் சுப்ஹானல்லாஹ், அவன் நிம்மதியான வாழ்க்கையை உலகத்திலே அடைய மாட்டான். நீங்கள் உலகத்திலே நோயுற்று இருக்கக்கூடியவரிடத்திலே அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், உனக்கு எவ்வளவு செல்வம் வேண்டும் என்று கேட்டு பாருங்கள் சகோதரிகளே, நேயர்களே. அல்லது அவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், உனக்கு சொத்து எவ்வளவு வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். அந்த நோயாளியாக இருக்கக்கூடியவர் சொல்லுவார், எனக்கு செல்வம் இப்பொழுது அவசியம் கிடையாது, எனக்கு அந்தஸ்து இப்போது அவசியம் கிடையாது, என்னுடைய நோயை குணப்படுத்த வேண்டும், நான் முன்னே இருந்ததை போன்று நடந்து அசைந்து இந்த பூமியிலே திரிய வேண்டும், இதுதான் என்னுடைய செல்வம், இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய ஹவா என்று அந்த நோயாளி சொல்வார் சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய ரமலானிலே எங்களை நோயில்லாமல் ஆரோக்கியமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். இதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஷுக்ர் செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் நாம் நமது ஆரோக்கியத்துக்காக வேண்டி முறையிட வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ பேர் நோயோடு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் நோயோடு தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், படுத்த படுக்கையிலே பல வருடம் இருக்கிறார்கள். அல்லாஹ் இப்படி எங்களை வைத்தது கிடையாது சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் வைத்தது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆக பெரிய நியாமத் ஒரு மனிதனுடைய ஆஃபியத், ஆரோக்கியமாக இருப்பது. இதனை நாம் பெற்றிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இன்னும் நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே வரவில்லை. வாயிலே பேசுகிறோம், வாயிலே அதை இதை சொல்கிறோம், ஆனால் நமது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை, அல்லாஹ்வுடைய பயம் இல்லை சகோதரர்களே. நாம் எவ்வாறு உலகத்திலே வாழ்ந்தாலும், எப்படிதான் கோடீஸ்வரர்களாக உலகத்திலே ஆகினாலும், எவ்வளவு அந்தஸ்து உலகத்திலே நமக்கு கிடைத்தாலும், ஒரு நாள் நாம் மௌத்தை அடைந்து விடுவோம், நாம் மௌத்தை அடைந்து விடுவோம். அது எந்த நேரத்திலே எந்த இடத்திலே என்று நமக்கு தெரியாது, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே தீருவான். குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் மௌத்தாகினால் நமது பெயர்களை முதலாவது இலக்க அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் சகோதரர்களே. நமது பெயர்களை மறந்து விடுவார்கள் மக்கள், நமது பெயரையும் சொல்ல மாட்டார்கள். நமது தாய் தந்தைகள் நமக்கு எவ்வளவு பெயர்கள் அழகாக வைத்திருந்தாலும் அந்த பெயர்களை மக்கள் கூப்பிட மாட்டார்கள். அந்த மையத்தை வீட்டுக்கு எப்படி போவது, எப்பொழுது அந்த மையத்தை எடுப்பார்கள் என்றுதான் மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் மௌத்தாகிட்டோம் என்றால் தட்டம் தனிமை, நம்மை கபரிலே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். நாம் தட்டம் தனியாகத்தான் அந்த கபரை சந்திக்கவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் நமது மௌத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் சகோதரிகளே, நேயர்களே. நமது மௌத்து வருவதற்கு முன்னால இந்த சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நாம் ஆக்கிக் கொள்வோம். இந்த ரமலானை நாம் மௌத்துக்கு முன்னால் உள்ள சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்வோம். நமது தட்ட தனிமை மௌத்துடைய நேரம் எங்களை குளிப்பாட்டுவார்கள், தொலைவிப்பார்கள், கபரிலே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். நாம் தட்டம் தனிமையாக இருப்போம். நேயர்களே, தட்டம் தனிமையாக கபரிலே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த தனிமை சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதனால் யூகித்து கூட பார்க்க முடியாது, சிந்தித்து பார்க்க முடியாது. அந்த அளவுல கஷ்டமான இடம்தான் நம்முடைய கபராக இருக்கிறது நேயர்களே. அதனால் வாழ்க்கை உலகத்திலே அல்லாஹ் உயிரை தந்து நம்மளை நடமாட வைத்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பாக்கியமானதாக ஆக வேண்டும். ரஹ்மத்தை கழித்திருக்கிறோம்.
மக்ஃபிரத்திலே நாம் இருக்கிறோம். இதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்பம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் வீணாக ஆக்கக்கூடாது, அநியாயமாக கழித்து விடக்கூடாது. ஒவ்வொரு ரமலானும் வருவது போவது அல்ல. இந்த ரமலான் ஒவ்வொன்றும் நமக்கு பாடமாக, நமது வாழ்க்கை திருத்தமாக ஆக வேண்டும், நமது திருத்தமாக ஆக வேண்டும் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். அதோடு நாம் மற்றவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது, நாம் அற்ப இன்பத்துக்காக வேண்டி, அற்ப சொத்துக்களுக்காக வேண்டி எத்தனை உறவினர்களை, எத்தனை சகோதரர்களை பிரிந்து உலகத்திலே வாழ்கிறோம். இந்த உலகத்திலே நாம் சொத்து செல்வங்களை நமது கபருக்கு கொண்டு போவது கிடையாது. எவ்வளவுதான் சொத்து செல்வங்கள் இருந்தாலும் நாம் அதை விட்டு விட்டு தான் செல்ல வேண்டும். அதனால் அடுத்தவர்களுடைய சொத்தை உலகத்தில் எடுத்து மட்டும் வாழ்ந்துடக்கூடாது சகோதரர்களே, அது பெரிய பாவமாக ஆகிவிடும். அதோடு நமது தாய் தந்தைகளை கண்ணியமான முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இரக்கமோடு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தை நாம் வென்று உலகத்திலே வாழ வேண்டும் சகோதரிகளே. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு பரிசாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால் நாம் பாவங்களை விட்டு விடுவோம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். நாம் தௌபா செய்யும் பொழுது உறுதியாக உள்ளத்திலே எடுப்போம், நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்போம். சொல்வார்கள் எப்படி என்றால், அழுகை வராவிட்டால் அழுவது போன்று பாசாங்கு செய்தாவது அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பார்கள். அதனால் நாம் அல்லாஹ்விடத்திலே அழுது பாவ மன்னிப்பு கேட்போம், தௌபா செய்வோம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இதே அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல விடயங்களை கேட்பதற்காக வேண்டி மாஷா அல்லாஹ்வுடைய உவா எஃப்எம்மின் மூலமாக அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறான். இதுக்காக வேண்டி அலைந்து திரிந்து பாடுபடக்கூடிய எங்களுக்கு தெரியும், எங்களோட ரமீஸ் நானா அவர்கள் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த ஒளிபரப்புகளை செய்து கொண்டே வருகிறார்கள். அதனால் நாம் அவர்களுக்கும் தன்னுடைய துவாக்களிலே சேர்த்து கொள்வோம். அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவருடைய குடும்பம், மனைவி, அதே போன்று குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கும் நாம் துவா செய்வதோடு வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், மறுபடியும் ரமலானை தந்திருக்கிறாய். இந்த ரமலானுடைய மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு கிருபை செஞ்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எப்படி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தெரியாதவர்களாக உன்னிடத்திலே கையெழுந்திருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுக்கு கிருபை செஞ்சிரியா அல்லாஹ். இந்த ரமலானிலே நல்லவர்களாக கூட்டத்திலே எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை செஞ்சாயோ அல்லாஹ், அந்த கூட்டத்திலே அல்லாஹ் எங்களையும் நீ ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ யா அல்லாஹ், அந்த கூட்டத்திலே எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை எத்தனையோ தாய் தந்தைகள் கபரிலே இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கபரிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எத்தனையோ பேர்களை பாதுகாக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட தாய் தந்தைகளையும் யா அல்லாஹ் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எங்களோட உறவினர்கள் யா அல்லாஹ், சொந்தக்காரர்கள் யா அல்லாஹ் கபரில் இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். அவர்களுக்கு கிருபை செஞ்சிரு யா அல்லாஹ், ரஹ்மத்தை செஞ்சிரு யா அல்லாஹ். இத்தனையோ பேர் நோயோடு இருக்கிறோம் யா அல்லாஹ், நோய்களை யா அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிரு யா அல்லாஹ். கஷ்டமான கவலையான கேவலமான நோய்களை எங்களுக்கு சாட்டிடாத ரப்பே. சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கை நீ நசீபாக்கிறியா அல்லாஹ், சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையா நசீபாக்கிறியா அல்லாஹ். நிம்மதியாக வாழ வச்சிரியா அல்லாஹ், ராஹத்தாக வாழ வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானை இன்னும் நல்ல முறையிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிறைவேக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். வாஹிர தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் சிந்தனையினை கேட்டீர்கள். வழங்கியவர் பண்டாரவளை கொலத்தண்ணு மஸ்ஜிதுல் அஸ்ஹர் பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷேக் சதகத்துல்லாஹ் ஜாமி ஹசரத் அவர்கள்.
அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவா மாகாண கலாசார அமைச்சுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்தளவில் இன்றைய ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இதே போன்றதொரு ரமலான் சிந்தனையின் வாயிலாக சந்திப்போம். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.